உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. வீட்டுக்குள்ள ஆதி நாராயணனும் ஆதிபரா சக்தியும் குடியிருக்கும் தெய்வம். எல்லைக்குள்ள இடப்புறத்தில் போய் பார்த்தேன். விநாயகப் பெருமானும் வலப்புறம் சென்றால் அன்னை ஆதிபராசக்தி அம்மன் கோயில் தெரிவிடுமாக காட்சி அளிக்கிறது. உண்மையா இல்லையா? இப்போ 2.25 ஆண்டுக்குள்ள உடலால் பாதிக்கப்பட்டு, தொழிலால் மன வருத்தப்பட்டு, கடன்கள் பட்டு மன உபாதை அடைந்து, சுருக்கமாக சொன்னால் உள்ளூட்டுக்குள்ளே இல்லற வாழ்க்கையில் ஒரு சன்னியாசி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமைகளுக்கு கிரகங்கள் காரணமா அல்லது வேறு எதுவும் மாறுபாடுகள் நடந்திருக்குமா? எங்கள் கூட தெய்வம் இருக்குது, யார் செய்வனை வச்சாலும் எங்களுக்கு பிடிக்காது, அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் சோதனையை தாங்க முடியாமல் எங்கள் உள்ளம் புலம்புகிறது என்பது உங்களுடைய கேள்வி. காலம் பணத்தை எடுத்துட்டேன், கடனை தீர்த்துட்டேன், பணத்தை தந்தாச்சு, எக்கனாமிக்கல் என்கரேஜ்மெண்ட், புனிதமான வாழ்க்கை அமைஞ்சாச்சு, தொழில் ஊக்கமாக நடக்கும். வா குட்டி, அது நீ முதல்ல கேட்கலையே, பணம் தானே வேணும்னு கேட்டேன். யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? உண்மையிலேயே பௌர்ணமிக்கு நிலமாலை போட்டு முக்கணிகளோடு இருந்தால் கருப்பசாமின்னு ஒரு குழந்தை தருவேன், வெற்றி உண்டு.